ஹாய் ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஜிபிஎஸ்ஸில் GP32 மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலாக ஃபிஷிங் போட்டு லான்ச்சு இந்த சின்ன சின்ன டக் போட்டில் தான் அதிகம் நீங்கள் பார்க்கலாம். பெரிய வெசலில் அதிகம் இருக்காது. ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா ஏஎஸ் மாதிரி இல்லாமல் ஏஎஸும் இருக்கணும், ஜிபிஎஸ் இருக்கணும். இதில் நிறைய ஆப்ஷன், ரூட்டு, வே பாயிண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். இதில் கொஞ்சம் அக்யூரேட்டாக காட்டும், உங்கள் பொசிஷனை ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும். ஆனால் இது ஓல்டு மாடல் தான். ஆனால் இன்னும் நிறைய வெசலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அதாவது பிலோ 500 GRTயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இல்லை ஏற்கனவே டிஸ்பிளேயில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு காட்டுது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் பிரைட்னஸ் நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரைட்னஸ் குறைச்சிக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் என்ட்ரு அமுக்குனீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளார போயிடும். ஸோ இதில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸு, எல்லா டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் உங்களுக்கு பவர் ப்ளஸ் டிம்மு. அதாவது இதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே வந்துடும். நீங்கள் மேலே இது பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் இது உள்ளது. கான்ட்ராஸ்ட் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு அமுக்குனா ரிட்டன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குறது இந்த மார்க்குன்னு இருக்கும். இது வந்து MOB மார்க், அதாவது மேன் ஓவர் போர்டு மார்க்கானா அதுக்கு பொசிஷனை நோட் பண்ணுறதுக்காக இந்த மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? இது போயிடுச்சு. இது கோட்டுவை பற்றி நான் நெக்ஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பொசிஷன் கிட்ட வரும். 7 டிஸ்பிளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்களே பார்க்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் டிஸ்பிளே. ஆக்சுவலாக இது ஹைவே. நம்ம போகிற ரூட்டை வந்து பொசிஷன், இது ஷிப்போட பொசிஷனு அது வந்து இப்போ இங்கே காட்டுறவங்களுக்கு ஏரோ மார்க் பார்த்தா தெரியும். நம்ம இந்த சைடு, அதாவது போர்ட் சைடு வந்து 0.22 நாட்டிக்கல் மைல்ஸ் தள்ளி இருக்கும். ஆக்சுவலாக அங்கே போகணும் நம்ம, அதனால் இந்த மார்க்கிங் காட்டுது. அதனால் இந்த ஒரு டிஸ்பிளேயில் இந்த செட்டிங் தான் பெஸ்ட்டு நம்ம செயிலிங் போகும்போது. அதனால் நீங்கள் இதை மெயினாக பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் நம்ம நிறையா இருக்குது, நிறையா ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம போகிற வே பாயிண்ட்டாக இருக்கட்டும், போகிற ரூட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸில் காட்டும். இது ஸ்பீட் அண்ட் கோ. இப்போ வெசல் வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கிறனால 0.0 knots காட்டுது. அதில் நமக்கு கோர்ஸ் அண்ட் கோ காட்டும். இங்கே வந்து பியரிங்கு, இங்கே வந்து ரீச் அண்ட் கோ, டைம் டு கோ, இது வந்து ETA எஸ்டிமேட்டட் டைம் அரைவல். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இதில் காட்டும். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்கள் பொசிஷனை ஃபுல்லாக காட்டும். அதுலேயும் இதுதான் SOGனா ஸ்பீட் அண்ட் கோ. இது வந்து கோர்ஸ் அண்ட் கோ, நம்ம என்ன கோர்ஸில் போகிறோமோ அதை காட்டும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பவரு, ஸ்பீட் அண்ட் கோ சேம் தான் வரும். ஸோ நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா? இதுதான் டிஸ்பிளே பட்டனோட இருக்கிறது. இது ஆக்சுவலாக இது என்டர் பட்டனு. இது உங்களுக்கு நான் 4 டைரக்ஷன்லையும் ஒரு, அதாவது கர்சர் மாதிரி இல்லை ஒரு 4 டைரக்ஷனில் உங்களுக்கு இந்த ஒரு பட்டன் இருக்கும். இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது வந்து மெனு. ஓகேவா? மெனு நமக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடும். ஓகேவா? டபுள் கிளிக் பண்ணணும். மெனு டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே வந்துடும். வே பாயிண்ட்டு, ரூட்டு, பிளாட்ரு, அலாரம், ரைஸுன்னு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அது மாதிரி செட்டப்பு இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டு, யூசர் டிஸ்பிளே, GPS செட்டப்பு, சிஸ்டம் செட்டப்பு எல்லாமே வந்துடும். சிஸ்டம் செட்டப்னால் நீங்கள் இந்த சிஸ்டத்தில் என்னென்ன செட்டப் பண்ணுறீங்களோ அது வந்துடும். லாங்குவேஜாக இருக்கட்டும், இப்போ நீங்களே பார்க்கலாம். லாங்குவேஜு, அதோட நம்மளோட கால் சைனாக இருக்கட்டும், டேட்டு, டைமு, இது எல்லாமே வந்துடும். இதை நம்ம அதிகம் ஒன் டைம் செட்டப் பண்ணிட்டா போதும். இது நம்ம அதிகம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குல்ல, வே பாயிண்ட்டு, ரூட்டு. இது ரெண்டும் தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ண போகிறோம். வே பாயிண்ட் ஃபஸ்ட்டு இதில் எப்படின்னா, நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு தடவை என்ட்ரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும் லிஸ்ட்டாக நியரஸ்ட்டான்னு காட்டும். நீங்கள் லிஸ்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா வே பாயிண்ட்டுமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? அதாவது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த எல்லா வே பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக டிஸ்பிளே ஆயிரும். உங்களுக்கு புதுசாக ஒரு வே பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு நியூன்னு ஒரு வே பாயிண்ட் காட்டும். அந்த இதில் உங்கள் கர்சர் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு 079 ஒரு வே பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். நம்மளே இங்கே எடிட் பண்ணிக்கலாம், நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வே பாயிண்ட் நேமும் வச்சுக்கலாம், நம்பரும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். 079 இருக்குது. நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொசிஷன் வந்துடும். நீங்கள் ஒரு ரூட்டு போடுறீங்க, அந்த ரூட்டில் ஒரு 10 வே பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வே பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் இங்கேருந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் அங்கே போய்ட்டு ஒரு தடவை என்ட்ரு அமைக்கிட்டோன்னா நீங்கள் பொசிஷனை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லேட்டிடியூடு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள், லேட்டிடியூடு தானாக வந்துடும்.
லேட்டிடியூடு கிளியர் பண்ணியாச்சு, லாங்கிடியூடு தானாக வந்துடும். திருப்பி நீங்கள் என்ட்ரு அமுக்குனீங்கன்னா அதுலேயே நீங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேட்லேருந்து என்ன பொசிஷன் எடுக்கிறோமோ அதை நம்ம இங்கேயே போட்டுடலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இதையும் முடிச்சிட்டிங்கன்னா என்ட்ரு நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிட்டுக்கு வந்துடும். திருப்பி என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். நீங்களே பார்க்கலாம். திருப்பி என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பொசிஷனு, நீங்கள் இன்சர்ட் பண்ண வே பாயிண்ட்டு அதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அவ்வளோதாங்க, சிம்பிள். நீங்கள் வே பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண ரூட்டை பார்க்கலாம். கீழே போயிட்டு என்ட்ரஸ் செலக்ட் பண்ணுங்கள், ரூட் ஆயிரும். இதுலேயுமே நம்ம எல்லாமே நம்ம போட்ட ரூட் எல்லாமே இதிலே வந்துடும். உங்களுக்கு நியூவாக ஒரு ரூட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேமாக எல்லா ரூட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் சிம்பிளாக இல்லை இன்சர்ட் மட்டும் பண்ணால் போதும். அதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணுங்கள், நேம் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஆல்ஃபபெட்டு நம்பர் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டு இசட்டுன்னு போட்டிருக்கேன், செலக்ட் பண்ணுங்கள். திருப்பி இதில் போய் எடிட் பண்ணணுமா, என்ட்ருக்கு போங்க. இது உங்களுக்கே இருக்கும். ரிமூவ் ஆப்ஷன் இருக்குது, இன்சர்ட் இருக்குது, ஸ்கிப் இருக்குது, குயிட் இருக்குது, சேஞ்சுன்னு இருக்குது. சேஞ்சில் போய் நீங்கள் என்ட்ரு அமுக்கிட்டிங்கன்னா இந்த பொசிஷனை நீங்கள் உள்ளே போய் என்ட்ரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் ரூட்டு ஆப்ஷனு. நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு 10 வே பாயிண்ட் உங்ககிட்ட இருக்குது ஒரு ரூட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த 10 வே பாயிண்ட்டு இல்லை இன்சர்ட் பண்ணிகிட்டே போகணும். ஒரு பேப்பரில் நோட் பண்ணிங்க. சேட்லேருந்து எடுக்கிற பொசிஷனை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் ஆட் பண்ணிக்கிட்டே ப்ளஸ் பொசிஷனோட நேம் செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ரூட் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ என்னோடய ரூட் நேம் நீங்கள் பார்க்கலாம், Z to Zன்னு இருக்குது. ஓகேவா? நான் பின்னாடி வந்துடுறேன், மெயின் டிஸ்பிளேக்கு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு ரூட்டு சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக மெனுவை 2 டைம்ஸ் கிளிக் பண்ணலாம். நான் 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ரூட்டுக்கு போய் அங்கே ஒரு என்ட்ரை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக போனோம்னா நம்ம செலக்ட் பண்ண ரூட்டு இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளார போயிடும். உள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எடிட் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டேரெக்டாக அந்த ரூட்டை போய் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகணுன்னா அதுக்கு தான் அந்த கோ டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த கோ டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டும் இந்த லிஸ்ட்டு. இது வந்து வே பாயிண்ட்டோட லிஸ்ட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண எல்லா வே பாயிண்ட்டுமே இதில் வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு வே பாயிண்ட் நீங்கள் போகணும் அப்படின்னா அதில் நீங்கள் உங்கள் கர்சரை வச்சுட்டு என்ட்ரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வே பாயிண்டில் டேரெக்டாக இது சேஞ்ச் ஆயிரும். மொத்தம் டிஸ்பிளே சேஞ்ச் ஆகி அதில் இருக்கிற ரூட்டை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரூட்டு செலக்ட் பண்ணி போகணும், அதாவது ஒரு வே பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி போகாமல் நம்ம ஏற்கனவே ஒரு ரூட்டு போட்டிருப்போம், ஒரு 10 வே பாயிண்ட் வச்சு ரூட்டு போட்டிருப்போம். ஓகேவா? அந்த ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோட்டு போயிட்டு இந்த கீழே நீங்கள் பார்க்கலாம், ரூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரூட்டுக்கு அந்த ஆப்ஷனில் கர்சர் நீங்கள் வச்சுட்டு ஒரு தடவை என்ட்ரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு ரூட்டு ZZன்னு இருக்கும், ZZ, அதில் போய் நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணணும். என்ட்ரு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபார்வர்டுன்னு 2 ஆப்ஷன் வரும். ஃபார்வர்டுனா நீங்கள் போட்ட ரூட்டு 10 ரூட் போட்டிருப்பீங்க, அதில் ஃப்ரண்ட்லேருந்து நான் 1ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் ரூட்டு செலக்ட் ஆகும். ரிவர்ஸ்னால் நீங்கள் 10ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பர் வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் ரூட்டு செலக்ட் ஆகும். அது நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு ஒரு 10 வே பாயிண்ட் தேவைப்படுது. அப்போ இங்கேருந்து நீங்கள் அங்கே போகிறதுக்கு ஃபார்வர்டில் தான் போவீங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரூட்டு போட்டு போயிருப்பீங்க. திருப்பி அங்கேருந்து நீங்கள் சேம் டெஸ்டினேஷனில் சேம் இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ரூட் அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றணும். அப்போ ரிவர்ஸில் போடணும். அப்போ அந்த டயத்தில் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் நீங்கள் இது பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே இது ரிவர்ஸில் ரூட்டு ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க, இப்போ நான் ஃபார்வர்டில் போகிறேன், ஃபார்வர்டில் போட்டதுக்கப்புறம் ஜீன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் ஒரு வே பாயிண்ட் தான் போட்டிருக்கேன், அதனால இப்படி காட்டுது. இதே நீங்கள் ஒரு 10 வே பாயிண்ட் நீங்கள் நான் சொன்ன ப்ராசஸில் கரெக்டாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு நீங்கள் 10 வே பாயிண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 2 3ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரூட்டுமே சேஞ்ச் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டீங்க, திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் சேம் டெஸ்டினேஷனில் வரணும் அப்படின்னா சேம் கோட்டு போங்க, ரூட்டுக்கு போங்க. நம்ம செலக்ட் பண்ண நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ரூட்டுக்கு போய் ரிவர்ஸில் போடுங்க. அப்படியே ரிவர்ஸில் அந்த பொசிஷன் வந்துடும். அதாவது 10லேருந்து 1 வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? 10லேருந்து 1 வரைக்கும் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் ஒரு வே பாயிண்ட்டை கிராஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்துடும். இவ்வளோதாங்க. இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது. இப்போ நம்ம ஏற்கனவே சும்மா நார்மலாக க்ரியேட் பண்ண ரூட்டு தான் அது. இப்போ நீங்கள் வந்து அலாரம்ஸ் இருக்குது. இப்போ வந்து சில ஜிபிஎஸ்சில் எப்படின்னா சில பேர் வந்து ஒரு ரூட்டு, அதாவது ஆக்சுவலாக ஒரு ரூட்டு நீங்கள் போட்டு போகிறீங்க, அந்த ரூட்டில் ஒரு வே பாயிண்ட்டுக்கு ஒரு டைமிங் இருக்கும். இப்போ வந்து ஒரு வே பாயிண்ட்லேருந்து இன்னொரு வே பாயிண்ட் நீங்கள் போகிறீங்க, அந்த வே பாயிண்ட் வந்து எந்த டயத்தில் அலாரம் அடிக்கணும், எத்தனை நாட்டுக்கிழமைஸில் அலாரம் அடிக்கணும்னா பெஸ்ட்டாக சொல்லணும்னா 0.10 தான் நீங்கள் அலாரம் செட் பண்ணணும். இப்போ என்ட்ரு ஆமிக்கிட்டேன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம்,
இதுலேயே உங்களுக்கு தெரியும் பஸ்ஸர் உங்களுக்கு காட்டுது, அரைவல், ஆங்கரு, அப்புறம் எக்ஸிட்டு, ஸ்பீடு, உங்களுக்கு டைமும் காட்டும், ட்ரிப்பு. இப்போ நான் என்ன செய்வேன்னா, உங்களுக்கு அரைவல் இருக்குல்ல, மெயினாக நம்ம இதான் பார்க்கணும். அரைவல், ஆங்கர் இது மெயினாக இருக்கா? இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், 0.10 நாட்டிக்கல் மைல்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 0.1 நாட்டிக்கல் மைல்ஸ் போட்டதுனால 0.10 நாட்டிக்கல் மைல்ஸ் போட்டதுனால இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னா, ஒரு வே பாயிண்ட் முடியும் போது கரெக்டாக 0.10 நாட்டிக்கல் மைல்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வே பாயிண்ட் சேஞ்ச் ஆயிரும். நமக்கு ஒரு அலாரம் வரும். நீங்கள் அலாரம் வரும்போது சிம்பிளாக என்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வே பாயிண்ட் போயிடும். ஏன்னா இதுதான் பெஸ்ட்டு, நமக்கு 0.10 தான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் டக் போட்டில் லான்ச்சில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 0.10 நாட்டிக்கல் மைல்ஸ் நீங்கள் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் ஷார்ட்டாக ஒரு வே பாயிண்ட் போடுறீங்க, சின்ன சின்ன இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 0.10 அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் வே பாயிண்ட் தானாக காட்டிடும். இன்கேஸ் நீங்கள் ரூட்டு செட் பண்ணியிருந்தீங்கன்னா. இதே சில பேர் எப்படின்னா, சின்ன சின்ன இடத்துல போகும்போது வெறும் வே பாயிண்ட்டை மட்டும் வச்சு சேலிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் சிம்பிளாக என்ன செய்யணும்னா, கோட்டு போயிருங்க. கோட்டு போய் இந்த வே பாயிண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குமா, அதில் போய் நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வர வே பாயிண்ட்டு இருக்கும். இப்போ நம்ம 013 போகிறோம்னா சிம்பிளாக கிளிக் பண்ணிடுங்க, அந்த வே பாயிண்ட் இங்கே காட்டிடும். நீங்கள் அந்த வே பாயிண்ட் வரைக்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் திருப்பி அந்த வே பாயிண்ட் முடிய போது நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக கோட்டு போங்க. இந்த வே பாயிண்ட் லிஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், என்ட்ரு கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வே பாயிண்ட் போகிறது, எந்த வே பாயிண்ட் போகணுன்னாலும் உள்ளே போய் சிம்பிளாக என்ட்ரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வே பாயிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். உங்களோட பியரிங்கு, கோர்ஸ் ஆன் கோ, ரீச் அண்ட் கோ, ஸ்பீட் ஆன் கோ எல்லாமே காட்டிடும். அதோட ETA எந்த டைம் எத்தனை இதில் ரீச் ஆவீங்க அதையும் காட்டும். இந்த சைடு இங்கே இருக்கிற நீங்கள் ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறீங்களா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான் இது. அதுக்கு தான் இந்த மாடல் ரொம்ப பெஸ்ட்டான மாடலு. இதில் இப்போ இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் கலர் டிஸ்பிளே எல்லாமே இப்போயே வந்துருச்சு. அதனால் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஜிபிஎஸ்சில் நேவிகேஷனுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரெட்டு இது கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வெஸ்ஸலோட பொசிஷன் இங்கே காட்டும், வெஸ்ஸல் பொசிஷன் இங்கே காட்டும். இப்போ லைட்டாக நீங்கள் போர்ட் சைடு போகணும், போர்ட் சைடு ரொம்ப தள்ளி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்போர்ட் சைடில் ஏரோ காட்டும். இப்போ நீங்கள் ஸ்டார்போர்ட் சைடு ரொம்ப போயிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்ட் சைடில் ஒரு ஏரோ மார்க் காட்டும். இந்த சைடு உங்களுக்கு 0.something காட்டும், 0.5, 0.05, 0.07 அப்படி காட்டும். அப்படி காட்டும்போது என்ன ஆகுதுன்னா 0.07 நாட்டிக்கல் மைல்ஸ் நீங்கள் தள்ளி இருக்கீங்க ஸ்டார்போர்ட் சைடு, போர்ட் சைடு போகணும் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த சென்டர் லைனில் காட்டும். அதனால நீங்கள் நேவிகேஷன் பண்ணும்போது எப்போவுமே 0.00 வச்சு மெயின்டைன் பண்ணணும். வெஸ்ஸல் வந்து போட்டு ஸ்டார்போர்ட் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் 0.00 வச்சு மெயின்டைன் பண்ணி நீங்கள் சென்ட்ரல் லைனில் பிடிச்சி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் போகிற பாதை இது காட்டும், பேரிங் போகிற பாதை, நீங்கள் எந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க, எந்த கோர்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இங்கே காட்டும். நம்ம எத்தனை நாட்டிக்கல் மைல்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு இங்கே காட்டும். எவ்வளோ ஸ்பீடு கப்பல் போயிட்டுருக்குன்னு இங்கே கீழே காட்டும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகேங்களா? ரூட்டு போகிறது சொல்லியாச்சு, வே பாயிண்ட் சொல்லியாச்சு, மற்றதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த சைடு இருக்கிறதால நமக்கு செட்டிங்ஸு, மெசேஜ், சேட்டலைட்டு பற்றி இருக்குது. இது மெயினாக யூஸ் ஆகாது. நமக்கு இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்ம ரூட்டும் போட்டுடலாம், வே பாயிண்ட்டும் க்ரியேட் பண்ணி சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிட்டும் போகலாம். இப்போ வந்து நீங்கள் ரூட்டு போட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போகிறதோட சிம்பிளாக நான் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, வே பாயிண்ட் போய் ஒரு பேப்பரில் நீங்கள் 10 வே பாயிண்ட் போட்டு ஒரு ரூட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் 10 வே பாயிண்ட்டையும் வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு இதில் இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் புதுசாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வே பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த லிஸ்ட்டுன்னு இருக்கா, அந்த நியூன்னு இருக்கிற ஆப்ஷனில் போய் ஒரு வே பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த நேமை நீங்கள் பேப்பரை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, எழுதிக்கணும். நீங்கள் ஒரு 10 வே பாயிண்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரூட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூட்டுக்கு போங்க. ரூட்டுக்கு போனோடனே உங்களுக்கு நியூ ரூட்டுன்னு ஆப்ஷன் காட்டும். இந்த நியூ ரூட்டில் போய் நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டீங்க, வே பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணிட்டீங்க, வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரூட்டும் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் போய் என்ட்ரி அமைக்கிறீங்கன்னா நேம் செலக்ட் பண்ணிடுவீங்க. நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்ட்ரி ஆயிரும். திருப்பி நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு போங்க, என்ட்ரி அப்படின்னா கிளியர் ஆயிரும். செகண்டுக்கு போங்க, ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போய் சேம் அதே ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க வீடியோ.